يا رسول الله يا حبيب الله يا شفيع خير البراء يا رسول الله يا حبيب الله يا شفيع خير البراء يا رسول الله يا حبيب الله يا شفيع قمر الدجى رسول الله يا حبيب الله يا شفيع வான் படைத்து அதற்கு கீழ் துன்யாவை அமைத்து ஆண் என்றும் பெண் என்றும் அழகழகாய் வடிவமைத்த அல்லாஹ் ரஹ்மானுக்கே புகழ் அனைத்தும். இன்னும் என் உயிரினும் மேலான எம்பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்கள் மீதும் நம் அனைவரின் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் மச்சாத கருணையும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்று பிரார்த்தித்தவளாக எனது உரையை ஆரம்பம் செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவில் கண்ட நிகழ்வு என்ற தொடரில் என்ன ஆச்சு இங்கே வா என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழைத்தார்கள் என்ற தலைப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்றோம். இப்னு அஸாகிர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சுஃபியான் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களிடமிருந்து அறிவிக்கிறார்கள், நான் ஹதீஸ்களை தேடி சென்ற பயண காலத்தின் இரவு நேரங்களில் விளக்கின் ஒளியில் அமர்ந்து ஹதீஸ்களை எழுதி கொண்டிருப்பேன். அவ்வாறு ஒரு இரவு எழுதி கொண்டிருக்கும் போது திடீரென ஏதோ ஒன்று என்னுடைய கண்களில் பட்டது. அதனால் விளக்கின் ஒளியையே என்னால் பார்க்க முடியாமல் என்னுடைய கண்கள் குருடாக ஆகிவிட்டது. உடனே நான் என் பார்வை போய்விட்டது என்றும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீசுகளை இனிமேல் எழுத முடியாமல் போய்விடுமோ என்றும் நான் அந்நிய நாட்டில் பயணத்தில் இருக்கின்றேனே என்றும் எண்ணி நான் அழுதேன். இவ்வாறு மனவேதனையுடன் இருக்கும்போது தூக்கம் என்னை மீறி கொண்டு வந்தது. நானும் தூங்கிவிட்டேன். கனவில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்டேன். அவர்கள் என்னிடம் என்ன ஆயிற்று என கேட்டார்கள். நானும் என்னுடைய நிலையை அவர்களிடம் கூறினேன். வெளிநாட்டில் இருப்பதின் துயரம், சுன்னாவை எழுத முடியாமல் போன வேதனை ஆகிய அனைத்தையும் அவர்களிடத்தில் நான் சொன்னேன். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு அருகில் வா என்று கூறினார்கள். நானும் அவர்களுக்கு அருகில் சென்றேன். அவர்கள் தமது கையை என் கண்கள் மீது வைத்து குர்ஆனில் இருந்து சில வசனங்களை ஓதி ஊதினார்கள். அதன் பின் நான் விழித்தேன். என் பார்வை திரும்ப வந்திருந்தது. பின்னர் எழுந்து அமர்ந்து அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்து புகழ்ந்தேன். இச்சம்பவம் அல் பிதாயா வன் நிஹாயா என்னும் நூலில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஹதீஸ் துறை அறிஞரான இப்னு அஸாகிர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஹிஜ்ரி 490 முதல் 571 வரை வாழ்ந்தவர்கள் ஆவார்கள். இவர்கள் 80 தொகுதிகளாக தாரிக் திமஸ்க் என்னும் நூலை எழுதியிருக்கிறார்கள். இவர்கள் மிகவும் நன்மகத்தன்மையுடையவர்களாக இருக்கிறார்கள். சுஃபியான் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஹிஜ்ரி 277 கிபி 890களில் வாழ்ந்தவர்கள் ஆவார்கள். இவர் மிகப்பெரிய ஹதீஸ் துறை அறிஞர் ஆவார்கள். இவர்கள் அல் மஅரிஃபத்து தாரிக் என்னும் ஹதீஸ் அறிவிப்பாளர்கள் வரலாற்றினை முழுமையாக தொகுத்து வழங்கி இருக்கிறார்கள். இவர்களுடைய செய்தியை தான் இப்னு அஸாகிர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக உடல் வலி சிரமங்களையும் பொருளாதார சிரமங்களையும் தாங்கிக் கொண்டு உழைக்கும் உள்ளங்களை அல்லாஹ் ஒருபோதும் கைவிட மாட்டான். ஹதீஸ்களை காக்கும் அந்த மனமும் தியாகமும் இருப்பவர்களுக்கு உதவிகள் கனவிலும் கருணையாய் வந்து சேரும். இழப்பு வந்தால் அழு, ஆனால் நம்பிக்கையை மட்டும் இழந்து விடாதே. அல்லாஹ்விற்காக முயற்சிப்போரின் பார்வையும் வழிகாட்டுதலுக்கு திரும்ப வழங்கப்படும் என்பதை தான் இந்த சம்பவம் உணர்த்துகிறது. இஸ்லாம் மார்க்கத்தின் வளர்ச்சிக்காகவும் பாதுகாப்பிற்காகவும் வடிவமைக்கப்பட்ட கண்ணீர் அல்லாஹுடைய கருணையை அழைத்தே தீரும். எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முகத்தை வாழ்நாளில் ஒரு முறையாவது பார்க்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. ஆஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.